நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தினத்தை ஒட்டி இப்பொழுது இந்திய கட்சியின் தமிழ்நாடு மாநில செயலாளர் தோழர் மு. வீரபாண்டியன் அவர்கள் தேசிய கொடியை உயர்த்தி வைப்பார்கள். தேசிய கட்டுப்பாட்டு குழு உறுப்பினர் தோழர் முத்தரசன் அவர்கள் முன்னிலை வகிக்கிறார்கள். மற்ற தோழர் அனைவரும் பங்கேற்று வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, இந்திய குடியரசு தினம், இந்திய குடியரசு தினம், வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வெல்க வெல்க வெல்கவே, வெல்க வெல்க வெல்கவே, அதன் சார்பின்மை வெல்கவே, அதன் சார்பின்மை வெல்கவே. ஒரு உறுதிமொழி ஏற்றுக்கலாம். தேசபக்தர்களாகிய நாங்கள் இந்தியாவின் சுதந்திரத்தையும் இறையாண்மையையும் உயர்த்தி பிடிப்போம். தேசிய ஒருமைப்பாட்டையும் ஒற்றுமையையும் பாதுகாப்போம். நமது மதிப்புமிக்க இந்திய அரசியல் சாசனம் பிரகடனப்படுத்தியுள்ள ஜனநாயகம் மதச்சார்பின்மை ஆகியவற்றை முன்னெடுத்து சோசலிசத்தை படைத்திட உறுதியேற்கிறோம். இந்தியாவில் சமூக நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதி ஆகியவற்றை பேணி பாதுகாப்போம். சமூகத்தில் நிலவும் அனைத்து வகையான சீர்குலைவுகளையும் மூடத்தனமான பழமைவாத கண்ணோட்டங்களையும் எதிர்த்து போரிடுவோம். மனிதர்களிடையே பகைமையையும் மோதல்களையும் உருவாக்கும் மதவெறி சக்திகளையும் சாதி வெறியர்களையும் எதிர்த்து போராடி வீழ்த்திடுவோம். உலகில் நடைபெறும் போர்களுக்கு எதிராகவும் நவீன காலனி ஆதிக்கத்திற்கு எதிராகவும் ஏகாதிபத்தியத்திற்கு எதிராகவும் மக்களை அணிதிரட்டி போராடுவோம். உலகம் முழுவதும் சமாதான சகவாழ்வுக்காகவும் அமைதிக்காகவும் சமத்துவ சமுதாயத்திற்காகவும் நடைபெறுகிற இயக்கங்களுடன் இணைந்து பணியாற்றுவோம் என குடியரசு தினத்தில் உறுதியேற்கிறோம். எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்தியா தன்னுடைய கதிபோக்கை தானே தீர்மானித்துக் கொள்கிற சட்டபூர்வமான ஆட்சியை நிறுவிய மகத்தான குடியரசு தினம் என்று நமது முன்னோர்கள் விடுதலை போரில் மகத்தான கனவு கண்ட நமது முன்னோர்களின் கடும் முயற்சிகளாலும் நமது அறிவியல் தொழில்நுட்ப வல்லுநர்களாலும் உழைக்கும் மக்களாலும் விவசாய தொழிலாளர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள் என மகத்தான மனிதர்களின் கடுமையான உழைப்பால், சிந்தனையால், அறிவால்
நாடு முன் எப்பொழுதும் இல்லாத வகையில் முன்னேறி கொண்டே இருக்கிறது. இதற்கு அடித்தளமிட்ட அனைவரையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கரங்கூப்பி அவர்களை நினைவில் கொள்கிறது. உலகத்தில் தலை சிறந்த நாடாளுமன்ற ஜனநாயகம் ஒன்றிய ஆட்சியாளர்களால் இன்றைக்கு சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்றம் பெரும் நெருக்கடிக்குள்ளாகி இருக்கிறது. சட்டத்தின் ஆட்சி முறை நெருக்கடிக்குள்ளாகி இருக்கிறது. நீதித்துறை சுற்றி வளைக்கப்படுகிறது. இந்தியாவின் மிக சிறந்த தன்னியல்பில் இயங்கக்கூடிய சட்டபூர்வமான நிறுவனங்கள் அச்சுறுத்தப்படுகிறது. நாட்டின் உள்துறை அமைச்சரே இதற்கு தலைமை தாங்கி கூட்டணி அமைப்பதற்காக மிரட்டுகிறார். ஆட்சியாளர்கள் அதிகாரத்தை கூட்டணிக்காக மிரட்டுகிறார்கள். மிரண்டு போனவர்கள் இந்த கூட்டணியிலே இன்றைக்கு சேர்ந்திருக்கிறார். இது ஒரு அரசியல் ரீதியான மிரண்டா கூட்டணி போல் தெரிகிறது. மிரட்டுகிறவர்களும் மிரட்டலுக்கு அடிபணிந்தவர்களும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைத்து மிக ஒற்றுமையாக இருக்கிற அமைதியாக இருக்கிற தமிழ் பூமியை கலவர பூமியாக மாற்ற துடிக்கிறார். மதுராந்தகத்தில் இந்தியாவுடைய பிரதமர் பேச்சே அதற்கு சான்று. நாக்பூரில் RSS வட்ட செயலாளர் பேசுவது போல் மாக்பியாக்கள் பெண்கள் நடமாட முடியவில்லை, ஊழல், தமிழ்நாடே இருண்டு விட்டது, தமிழ்நாடே பின்னடைந்து விட்டது என்றெல்லாம் குஜராத்தில் ஆட்சி புரிந்து கொண்டு ஊபியில் ஆட்சி புரிந்து கொண்டு தமிழ்நாட்டின் மீது கடும் அரசியல் குற்றச்சாட்டுகளை, அரசியல் அறிவுலகம் ஏற்கத்தகாத குற்றச்சாட்டுகளை நாட்டின் பிரதமர் முன்மொழிந்தது அதிர்ச்சி அளிக்கிறது. இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் தமிழர்கள் திருடர்கள், ஒரிசாவினுடைய பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய மிக சிறந்த பொருளை களவாடி அங்கே வைத்திருக்கிறார்கள். ஒரு தமிழர் ஒரிசாவை ஆள்வதா என்று கேட்டவர், தமிழர்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பில் என்று சொன்னவர் இந்தியாவின் பிரதமர். இப்பொழுது தேர்தலுக்காக அப்படியே மாற்றி பேசுகிறார். தமிழ் கூறும் நல்லுலகம் இதை கண்ணுறுகிறது. அவர்களுக்கு தக்க பாடத்தை வருகிற சட்டமன்ற தேர்தலில் அளிப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். திமுக தலைமையிலான எங்கள் கூட்டணி கொள்கை கூட்டணி, ஜனநாயகத்தை காப்பதற்கான கூட்டணி, அடுத்த தலைமுறையை காப்பதற்கான கூட்டணி, நாடாளுமன்ற விழுமியங்களை பாதுகாப்பதற்கான கூட்டணி. எனவே இந்த கூட்டணி வெற்றி பெறும். எங்கள் கூட்டணி பலத்தால் மட்டும் நாங்கள் இவற்றை சொல்லவில்லை. தமிழக அரசாங்கத்தின் நலத்திட்டம் இந்தியாவில் வேற எந்த மாநிலங்களை காட்டிலும் மிக சிறப்பாக இருக்கிறது. இவை மட்டும் காரணமல்ல, தமிழ் மக்களின் ஒற்றுமை உணர்வு. எப்பொழுதுமே மத கலவரங்களை, ஜாதிய கலவரங்களை, பதற்ற அரசியலை தமிழ் மக்கள் ஏற்க மாட்டார். அந்த வகையில் தமிழ் கூறும் நல்லுலகின் இந்த கலாச்சார விழுமியங்கள் தான் எங்களுக்கு எல்லாவற்றையும் விட நம்பிக்கை. எனவே யார் கூட்டணி அமைத்தாலும், எத்தகைய படைபலத்தோடு வந்தாலும், பிரதமரும் உள்துறை அமைச்சரும் இங்கே தலைமை தாங்கினாலும், வருகிற சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும். பிஜேபி இடம்பெறுகிற கூட்டணி தோல்வி அடையும். அதில் நாங்கள் மிக உறுதியாக இருக்கிறோம். தமிழ் மக்களும் மிக உறுதியாக இருக்கிறார்.